நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் திருச்சி நாடாளுமன்ற வாக்கு எண்ணும் மையமான ஜமால் முகமது கல்லூரியில் சிறப்பு மேற்பார்வையாளர் ராஜு பிரசாத் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரம். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், புதுக்கோட்டை, கந்தர்கோட்டை என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதியில் அதிமுக, மதிமுக, அமமுக உள்ளிட்ட 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 15,53,985 பேர் உள்ளனர். இதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 10,49,210 பேர் வாக்களித்தனர். 8,651 பேர் தபால் வாக்குகள் செலுத்தினர். வாக்குப்பதிவானது 67.52% பதிவான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரமாக வாக்கு எண்ணும் மையமான டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள ஜமால் முகமது கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையமான ஜமால் முகமது கல்லூரி நாடாளுமன்ற தேர்தல் திருச்சி தொகுதிக்கான சிறப்பு மேற்பார்வையாளர் ராஜு பிரசாத், தேர்தல் மேற்பார்வையாளர் தினேஷ்குமார், மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் மா பிரதீப்குமார் உள்ளிட்டோர் தற்போது ஆய்வு செய்தனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள், பாதுகாக்கப்பட்டுள்ள அறை, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அறைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், முகவருக்கு செய்துள்ள ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் செய்தியாளர் சந்தித்து பேசும் பொழுது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு 2 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு அறையில் 6 மேஜைகளும் மற்றொரு அறையில் 5 மேஜைகள் என மொத்தம் 11 மேஜைகள் வாக்கு அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை அறைக்கு வரும் முகவர்கள் தங்களுடன் ஒரு பேப்பர், ஒரு பேனா, 17 படிவம் மட்டுமே எடுத்து வர வேண்டும் என தெரிவித்தார். மேலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஜமால் முகமது கல்லூரி வளாகத்தை சுற்றி 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.